ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சூப்பரான இன்சூரன்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற 559 பிளானுக்கு 10 lakhs தரக்கூடிய ஒரு சூப்பரான இன்சூரன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் 799 பிளானுக்கு 15 lakhs தரக்கூடிய ஒரு சூப்பரான இன்சூரன்ஸை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இந்த 559க்கும் 799 பிளானுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எதில் வந்து அதிகமான பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எந்த இன்சூரன்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நிறைய விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இன்சூரன்ஸில் வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், யாரெல்லாம் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஆக்சிடென்டல் அண்ட் மெடிக்ளைம் இன்சூரன்ஸ். விபத்து மற்றும் விபத்தினால் ஏற்படக்கூடிய இழப்பீடுகளை சரி செய்யணும் அப்படின்ற நோக்கத்துக்காக இந்த இன்சூரன்ஸ் வந்து இருக்குது. அதாவது விபத்து ஏற்பட்டுச்சு, நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகுறீங்க அப்படின்னா, ஸோ அது வரைக்கும் நீங்கள் அதாவது 75,000 வரைக்கும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீமில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோடைய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எதிர்பாராத விபத்துகளிலிருந்து நம்மளை தற்காக்கணும், ஸோ நம்மளை சார்ந்தவங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக கம்மியான ப்ரீமியமில், அதாவது இந்த 559 பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ மந்த்லி பே பண்ண மாட்டீங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்மியான ப்ரீமியத்தில் இதுவும் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த இன்சூரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் தான் இந்த இன்சூரன்ஸ் வந்து வழங்குறாங்க. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸோட டைப் வச்சு தான் இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ். அவங்களோட இந்த இன்சூரன்ஸ் வந்து டைப் வச்சு, போஸ்ட் ஆஃபீஸ் வந்து டைப் வச்சு அவங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு மட்டும்தான் இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா, ரெண்டு கண்டிஷன் தான். ஒன்று, போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு கொடுத்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அன்றைக்கே இந்த இன்சூரன்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கான பெனிஃபிட்ஸை வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக பார்த்துட்டு, அடுத்தது உங்களுக்கு நான் ப்ரீஃபாக ஒவ்வொரு பெனிஃபிட்ஸுக்கும் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த இன்சூரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிடென்டல் அண்ட் மெடிக்ளைம் இன்சூரன்ஸாக இருக்கிறதுனால இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிற பர்சன் விபத்தில் இறந்துடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு, அவங்களுடைய குடும்பத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஐபி, அதாவது சம் இன்ஷூரில் என்ன இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து ஃபுல் அமௌண்ட் 100% அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. அது ஒன்று. நெக்ஸ்ட்டு பர்மனன்ட் டிசபிலிட்டிஸ் அண்ட் பார்ஷியல் டிசபிலிட்டிஸ் கவரேஜும் இந்த ஸ்கீமில் இருக்குது. 2 கை 2 காலை இழந்துட்டாங்க விபத்தில் அப்படின்ற பட்சத்தில் இந்த இன்சூரன்ஸ் வந்து கவரேஜ் ஆகும். ஆக்சிடென்டல் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், விபத்து ஏற்பட்டு அது மூலமாக ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிறாங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸில் வந்து 75,000 ரூபாய் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது மற்ற இல்னஸ்க்கு இல்லாமல் ஆக்சிடென்டலில் ஏற்படக்கூடிய விபத்துக்கு மட்டும்தான் இந்த இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய எஜுகேஷனல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, சைல்ட் கேர் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க, டெய்லி அலோன்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே எவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் நம்மளுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். டெத் கவரேஜுக்கு 10 lakhs இருக்குது. பர்மனன்ட் அண்ட் டோட்டல் டிசபிலிட்டிஸுக்கும் 10 lakhs வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆம்புலன்ஸ் சார்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா 8,000 வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் ஃபார் ரிலேட்டிவ், ஒரு உங்களை பார்க்க வர உங்களுடைய ரிலேட்டிவ்க்கு 9,000 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க பர்ச்சேஸ் ஆஃப் பிளட்டு, ஸோ அவங்களுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 9,000 வந்து கொடுத்துருக்காங்க. இம்போர்ட்டட் மெடிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 12,000 வந்து கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அதாவது விபத்து ஏற்பட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகி ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 75,000 வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கான கிளைம் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஒரிஜினல் பில்ஸு, ஸ்கேன் ரிப்போர்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதோடைய வேல்யூ எல்லாத்தையுமே வேல்யூவேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபியூனல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. எஜுகேஷனல் பெனிஃபிட் இன் கேஸ் ஆஃப், அதாவது எஜுகேஷனல் பெனிஃபிட் இருக்குது, குழந்தை 50,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டேஷன், அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தங்கியிருக்கிற ஒவ்வொரு நாளுக்கும் 1,000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டே கேர், அதாவது அதுக்கப்புறம் கன்சல்டேஷனுக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது அன்லிமிட்டடாக இருக்குது. ஸோ 559 பிளானுக்கும் 799 பிளானுக்கும்
ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது, ரேட்டு தான் டிஃப்ரென்ஸு. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 799 பிளான் வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். அதில் அடிஷ்னல் அதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நிறைய ஆப்ஷன்ஸும் அதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ 799